அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பசப்புரு பருவரல். குறள் எண் 1190. பசப்பு என பேர் வெறுதல் நன்றே, நயப்பித்தார் நல்காமை தூற்றார் இனேன். என்னை பிரிவிற்கு சம்மதிக்க வைத்து சென்ற தலைவர் அருள் இல்லாதவர் என்று ஊரார் தூற்றமாற்றார்கள் என்றால் நான் பசலை நோய்க்காரி என்று பெயர் பெறுவதும் கூட நல்லதே. If the people don't talk bad on my hero, ill on my hero, as merciless fellow who had made me to accept the separation, I don't mind getting the name as a lady with the disease of separation. துழிப்பா, பசலை நோய்க்காரி என்று பெயர் வந்தாலும் பரவாயில்லை, இரக்கமற்று என்னை ஒப்புக்கொள்ள வைத்தவன் என்று தலைவனை ஊரார் திட்டாவிடில். பசலை நோய்க்காரி என்று பெயர் வந்தாலும் பரவாயில்லை, இரக்கமற்று என்னை ஒப்புக்கொள்ள வைத்தவன் என்று தலைவனை ஊரார் திட்டாவிடில். கவிப்பேரரசு உரை. பிரிவின் வருத்தம் பெரிதுதான், அதனினும் வருத்தம் பிரிந்து போனார் என்று ஊர் அவரை தூற்றுவது. அவரை தூற்றாதிரு ஊரே, அதுபோதும் எனக்கு. பசந்து போயினால் என்று ஊர் என்னை சிறுமை செய்வது எனக்கு பெருமைதான். அதாவது கணவனுடைய பெயர் மேல் ஒரு பழிச்சொல், அவன் புகழ் மேல் பழி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக தலைவி இருக்கிறார். அதனால இவ பாவம் தெரியாதரமா அவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். வந்த உடனே வீட்டுல உட்கார வச்சுட்டு அவன் வெளிநாடு போறன்னு போயிட்டான். இவர்கிட்ட அதையும் இதையும் நல்லதையும் பொல்லதையும் கண்டதையும் சொல்லி இவளை சம்மதிக்க வச்சு அவன் பாட்டுக்கு வெளிநாடு போயிட்டான். இந்த புள்ள பாவம் இப்படி பசைகளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவன் சீக்கிரம் திரும்பி வந்து தொலை வேண்டியதான், அந்த நாசமா போனவன் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சென்ற தலைவனை தூற்றாதிருந்தால் எனக்கு பசலை மென்மேலும் வருவது கூட தவறில்லை. அவனுடைய பிரிவு துயரை நான் வந்து தாங்கிக் கொள்கிறேன், அதில் பிரச்சனை இல்லை, அதில் சிக்கல் இல்லை. ஆனால் அவன் மேல் தூற்றல் வரக்கூடாது, அவனை தூற்றி யாரும் பேசக்கூடாது. அவன் கஷ்டத்தால போயிருக்கான், குடும்பம் உயரணும்னு போயிருக்கான். அதை புரிந்து கொள்ளாத ஊர் மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் என்மேல் பரிதாபம் கொண்டு நான் படும் பசலையை பார்த்து என்மேல் இரக்கம் கொண்டு அவனை தூற்றுகிறார்கள். அப்படி தூற்றக்கூடாது. தூற்றாதிருந்தால் அதுவே போதும். எனக்கு பசலை எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லை, நான் எவ்வளவு இழைத்தாலும் பரவாயில்லை, நான் எவ்வளவு தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, என் கண்களை சுற்றி பெரிய கருவளையம் வந்தாலும் பரவாயில்லை, என் அழகு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று ஒரு பெண் நினைக்கிறாள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை அவள் செய்ய முன்வந்திருக்கிறாள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு பாட்டு உண்டு. மங்கள மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே, என் மனதில் உன் மனதை இணைத்ததும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே, இன்று சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரே என்று கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகள். இதெல்லாம் திருமணத்தின் போது ஒரு கணவன் மனைவி கிட்ட சொல்றதாக இருக்கலாம், அல்லது திருமணத்திற்கு முன்பாக ஒரு காதலன் காதலி கிட்ட சொல்றதாக இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லி அவளை வந்து வற்புறுத்தி நீங்கிருன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதை நான் ஏத்துக்கிறேன், அந்த பசலை ஏத்துக்கிறேன். ஆனா என்ன அவனை போய் இப்படி தூற்றுகிறார்களே அப்படின்னு தலைவி வருத்தப்படுவதான ஒரு குறள். பசப்பு என பேர் விடுதல் நன்றே, நயப்பித்தார் நல்காமை தூற்றார் இனேன். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி அவர்கள் நல்ல ஒரு நன்றி. டாக்டர் செல்வகுரு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.